லஞ்சுக்கு அரிசி ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளாக லஞ்சு. அது வந்து தேங்காய் சாதம், ரசம், தயிர் சாதம், வெண்டைக்காய் பொரியல், மாங்காவை காரமாக போட்டுடலாம், தாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு. மாவு அரைக்கிற வேலை இருக்கிறதுனால என்னால் வேறு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு லேட் ஆகுது. அதனால தான் சிம்பிளாக இந்த மாதிரி லஞ்சு. மாவை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ உப்பு போட்டு கரைச்சி அந்த பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாத்திரமெல்லாம் கழுவ வேண்டியது இருக்குது. அதை கழுவிக்கிட்டே சமையல் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பாத்திரம் இவ்வளோ இருக்குது. இப்போ அரிசி ஊறங்காட்டியும் பாத்திரத்தெல்லாம் கழுவிடுவேன். அதுக்கப்புறம் லஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். மாங்காவெல்லாம் கட் பண்ணி நல்ல தண்ணியில் ஒரு 1 hour ஊற வச்சுக்கிட்டோம்னா அந்த பால் வாடையெல்லாம் போயிடும், வாய் புண்ணெல்லாம் வராது. மாம்பழமாக இருந்தால் ரொம்ப நாளை ஒரு 2 hours 3 hours கூடயும் ஊற போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த வாய்ப்புண்ணு, அந்த மாங்காய் பால்னால் வர்ற வாய்ப்புண்ணெல்லாம் வராது. நான் அதனால் இதை தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை இன்னொரு வாட்டி நல்ல தண்ணியில் கழுவிட்டு தாளித்து விட்டுருவேன். தேங்காய் கிரேட் பண்ணி வச்சதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் தேங்காய் சாதத்துக்காக. மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஃபஸ்ட்டு தொடச்சிருவேன். தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக தொடச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு வச்சுருவேன். எப்பயுமே எந்த ட்ரேயுமே அது மாதிரி தான் வைப்பேன். வாரம் ஒரு நாள் வந்து டீப் க்ளீன் பண்ணிடுவேன். இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு நடை பண்ணிக்குவேன். ஆனால் எப்போ காய்கறி வச்சாலும் சரி இதை எடுத்து தொடச்சிட்டு புதுசாக வைக்கிறது அதேமாரி தான் வச்சுருப்பேன் நான். இதுக்கு ஷீட்டு போட்டிருந்தேன், அது எல்லாமே ரொம்ப நாள் ஆனதுனால கிழிஞ்சிருச்சு. அது வாங்கணும், இந்த லாக்டவுன் பீரியட்னால போக முடியல. இப்படி தான் நான் எப்போதும் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். தண்ணி தொட்டு பண்ணினதையும் வேறு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டேன். இப்போ வந்து மாவை கொண்டு வந்து வச்சிடலாம். மாங்காவை 2வது வாட்டியும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய்க்கு தேவையான அளவு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். வடிச்சுக்குவாங்க. நான் வந்து கரெக்டாக தண்ணி விட்டு அதையே அதில் போட்டுடலாம். எல்லா மாங்காவையும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வெந்தோடனே எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் வடிச்சிடலாம். 3/4 வேக்காடு இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தோடனே தண்ணியை வடிச்சிடலாம். இது கரெக்டாக வச்சுருக்கிறதுனால கரெக்டாகவே இருக்கும் தண்ணி. அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது, தண்ணி விட்டுருக்கேன். வெந்து வந்தோன்னே பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இது கொஞ்சம் பொங்கி வரும், அதனால சீக்கிரமே வெந்துடும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மாங்காய் வெந்துருச்சு. ரொம்ப வெந்துட்டாலும் குழஞ்சி போயிடும். இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை ஊற்றிடலாம். நான் புளிக்குழம்பு சாம்பார் வச்சேன்னா அதில் ஊற்றிடுவேன். இன்றைக்கி தேங்காய் சாதம் வந்துட்டு கீழே தான் ஊற்றணும். வடிகட்டியாச்சு. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வெந்தயம், காஞ்ச மிளகாய். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய் தாளிச்சாச்சு. இப்போ மாங்காவை போட்டுறலாம். மாங்காவெல்லாம் போட்டாச்சு. இதுவே கொஞ்சம் குழஞ்சிருச்சு. கொஞ்சம் வெளியில் வேலை பார்க்க போனோன்னா இதெல்லாம் குழஞ்சிருச்சு. இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகாய் காரம் எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகாய் காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏற்கனவே உப்பு போட்டதுனால நான் உப்பு போடலை. சரியாக இருக்குது பார்த்தோன்னா. அவ்வளோதான். இந்த ராஸ்மல் போனோன்னா இறக்கிடலாம். இது நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.
கருவேப்பிலை போட்டாலும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் யாருக்கும் அந்த கருவேப்பிலை இதில் போட்டால் பிடிக்காது, அதனால் நான் போடலை. போட்டாலும் நல்லாயிருக்கும். இது மாங்காய் ஊறுகான்னு சொல்லலாம், மாங்காய் பொரியல்னு சொல்லலாம், அது நம்ம இஷ்டம். இது நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மாங்காய் ஊறுகாய் பொரியல் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. மாவை ஃப்ரிட்ஜில் அடுக்கியாச்சு. கடாயில் கடலெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். சாதத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு பெசரி ஆற வச்சுருக்கேன். இது வந்து பொல பொலான்னு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்திருக்கேன். தாளிக்கிற பொருள் எல்லாம் இது சிம்பிளாக பண்ணுறதுனால ஈஸியாக பண்ணிடலாம். தாளிக்கிற பொருளை எல்லாத்தையும் அது கூட போட்டுடலாம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பும் செவந்து வந்துருச்சு. இதில் பெருங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பசங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் போடலை. இப்போ எடுத்து வச்ச தேங்காவை அதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, இந்த தேங்காயோடைய உப்பையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காவை நல்லா வதக்கிட்டு சாதத்தை அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப செவந்துட்டுனால நல்லா இருக்காது. மிக்ஸ் பண்ணோன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு சாதத்தை போட்டுக்கலாம். சாதத்தில் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு எடுத்து இப்போ இந்த தேங்காவோட கலந்து விட்டுறலாம். சாதத்தெல்லாம் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சாதம் போடணும்னா போட்டுக்கலாம். இது சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதிலையே வெண்டைக்காவை பொரியல் பண்ணிடலாம். தேங்காய் சாதத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வெண்டைக்காவை அதில் போட்டுக்கலாம். வேறு எதுவுமே இன்றைக்கி போடலை. வெண்டைக்காய், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். வெண்டைக்காவை போட்டேன். இந்த எண்ணெயிலேயே வதங்கிடும். அப்படி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு வதங்கினோன்னா அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து நிறையா உப்பு பிடிக்காது, அதனால் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கினோன்னே இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் போட்டு அந்த ரா ஸ்மெல் போனோன்னே இறக்கிக்கலாம். வெண்டைக்காய்க்கு போடுறதுக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஒரு 70% குக் ஆயிடுச்சு. இப்போ பவுடர் எல்லாம் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ஓப்பன் பண்ணியே வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டா அது வேறு ஸ்டைலில் ஸ்மெல் வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் வேகிற வரைக்கும் பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம். அது அவங்களுக்கு தயிர் புளிப்பு பிடிச்சதுன்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். வெந்துருச்சு. நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். ஓப்பன்லேயே வச்சுருந்தோம்னா மீதி இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே போயிட்டு பொரியல் வந்து நல்லா ரெடி ஆகிடும். ரெடி ஆனோன்னு பார்க்கலாம். தயிர் வந்து ஆப்ஷனல் தான். எங்கள் வீட்டில் அந்த புளிப்பு சுவை பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக விட்டுருக்கேன்.
வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த வெண்டைக்காவை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 2-3 வெண்டைக்காய் போட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக சாதம் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரி பண்ணிக்கலான் இருக்கேன். லாஸ்ட்டில் தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தேங்காய் சாதம் பண்ணதுனால இன்றைக்கி தேங்காய் போடலை. மற்ற டைம்னால் கொஞ்சம் தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பேன். சாதத்தை போட்டு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நல்லாயிருக்கும் கொடுத்து விட்டா. இதில் வந்து தயிர் பிடிக்கலன்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வந்து சைடில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சிம்பிளான தேங்காய் சாதம், லைன் ரைஸ், மாங்காய் பொரியல், ஊறுகாய் எது வேணாலும் சொல்லிக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை, அந்த வெண்டைக்காவை மிக்ஸ் பண்ண சாதம், ரசம், தயிர், உப்பு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளான லஞ்ச்.